என்னது மீண்டும் மீண்டுமா தோத்துக்கிட்டே இருக்கீங்களேடா. வரவும் போகிறவங்களாம் மஞ்சள் கார்ட்ஸை போட்டு மாட்டடி அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா அணி வந்து மோதினாங்க. அந்த போட்டியில் டாஸ் வின் பண்ணி ஸ்ரீலங்கா அணி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறதா சொன்னாங்க. பேட்டிங் ஆட உள்ள வந்த மிச்சல் மார்ஷ் மற்றும் டிராவிஸ் ரெண்டு பேருமே பொழந்து எடுத்துட்டாங்க. அடி மேலே அடி அடித்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேருமே தலா 50 அடிச்சுட்டு ரெண்டு பேருமே அவங்களோட விக்கெட்டை வந்து விட்டுட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த டீம் எப்படி 250 அடிச்சிடான்னு நினைக்கும் போது அடுத்த அடி மேலே அடி வரவன் போகிறவன்லாம் அவுட் ஆகிட்டு போக அந்த டீமோட ஸ்கோர் வந்து மொத்தமாகவே 20 ஓவர் முடியல 181 ரன்கள் தான் அடித்தாங்க. ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 182 ரன் அடிச்சா வின் பண்ணிடலான்னு உள்ள வந்த பத்துல் நிசங்கா மற்றும் குஷால் பெரேரா ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் உள்ள வந்த குஷால் மெண்டிஸ் மற்றும் பத்துல் நிசங்கா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களோட டீம் ஸ்கோரை வந்து உயர்த்த ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டு பேரும் தலா 50 அடிச்சிட்டாங்க. அடுத்து 50 அடித்த கையோட வந்து குஷால் மெண்டிஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆனால் பத்துல் நிசங்கா வந்து நிறுத்தவே இல்லை. 52 பால் விளையாடிய பத்துல் நிசங்கா 10 4 5 6ன்னு தன்னோட வேர்ல்டு கப்ல முதல் செஞ்சுரி வந்து பதிவு செஞ்சிருக்காரு. இதன் காரணமா ஸ்ரீலங்கா அணி வந்து ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி துண்டா 8 விக்கெட் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. சூப்பர் 8 சுற்றுக்கு குவாலிஃபைடுமே ஆகிட்டாங்க ஸ்ரீலங்கா அணி. பத்துல் நிசங்கா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அடித்த செஞ்சுரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.